ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நடத்திய ஒரு தாக்குதலை பார்த்தோம். இதை முழுக்க முழுக்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான ஸ்ட்ரைக். எங்களுக்கு எதிராக ஈரான் ராணுவம் செயல்படுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தணும்னு அமெரிக்கா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அடுத்த 2 நாட்களில் மீண்டும் ஒரு தாக்குதல் நேற்று, அதாவது ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னா இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 3 மணி அளவில் நடந்ததா சொல்லியிருக்காங்க. முதல் கட்ட தாக்குதல் 12லேருந்து 1 மணிக்குள்ளேயும், இரண்டாம் கட்ட தாக்குதல் 3 மணி அளவிலும் ஈரானின் மீது நடத்தப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் தாக்குதலை குவைத்தோட அமெரிக்கா விமானப்படை தளங்கள், ஏன்னா குவைத்தில் அமெரிக்காவோட ஒரு 2 முக்கியமான விமானப்படை தளங்கள் மற்றும் ஒரு கப்பற்படை தளமானது இருக்கு. அதன் மீது ஈரான் ராணுவம் ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க. ஸோ சீஸ்ஃபயரை நோக்கி பேச்சுகள் போகிறப்போ இல்லை சீஸ்ஃபயர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, மீண்டும் இந்த யுத்தம் எஸ்கலேட் ஆக போகுதுன்றதை ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு ஸ்ட்ரைக்ஸின் மூலியமா வெளியில் காமிச்சிருக்காரு. அண்ட் ஈரானும் இந்த இடத்துல எந்த இடத்துலையும் பின்வாங்குற மாதிரி தெரியல. அமெரிக்காவை டார்கெட் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் அனுப்பக்கூடிய அந்த ஒரு வேகம்ன்றதும் அதிகமாக இருக்கு. இதை பற்றி நான் அத்தனை தகவல்கள் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்பிக் டிபி ட்ரெண்டிங்ஸ். அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இன்னைக்கு முக்கியமான அந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஈரானுக்கு எதிராக 2வது முறையாக கடந்த ஒரு 3 நாட்களுக்குள்ள நடத்தக்கூடிய தாக்குதலாக இது மாறி இருக்கு. இந்த முறை 15க்கும் அதிகமான இடங்கள்ல, பந்தர் அப்பாஸ் பகுதியில் மட்டுமே 15 இடங்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11 ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினதா சொல்லியிருக்காங்க. போன முறை என்ன ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா, கன்னி வெடிகளை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நேரத்தில் நாங்கள் ஈரானோட அந்த ஒரு ஸ்பீட் போட்ஸின் மீது தாக்குதல் நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை எந்த ஒரு ரீசனும் ப்ராப்பராக சொல்லப்படலை. திரும்பவும் அதே மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நாங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போன தடவை அமைதியாக இருந்த ஈரான் இந்த முறை அந்த மாதிரி அமைதியாக இல்லை. நேரடியாக எந்த இடத்துல இருந்து இந்த ஸ்ட்ரைக்ஸ் ஆரிஜின் ஆச்சோ அந்த பகுதியை நோக்கி பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஃபயர் பண்ணாங்க. மொத்தமாக 9 பாலிஸ்டிக் மிசைல், 30க்கும் அதிகமான ட்ரோன்கள் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே குவைத்தை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா குவைத்தில் 3 முக்கியமான அமெரிக்காவோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா கேம்ப் அரிஃப்ஜான், இன்னொன்று அலி அல் சஃபெம் ஏர்பேஸ், 3வது குவைத் நேவல் பேஸ். இது 3மே அமெரிக்கானால பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா அலி அல் சலீம் ஏர்பேஸ் ஆனது யூஎஸ் ஏர்ஃபோர்ஸோட 386வது ஏர் எக்ஸ்பிளரேஷனரி விங்கை அந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மிலிட்டரி இன்ஸ்டாலேஷனா, ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான ராணுவ தளமா இது இருந்துட்டு இருக்கு. அதன் மீது தாக்குதல் நடத்தா ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனால் இதை குவைத் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு மிசைலும் இந்த இடத்துல இம்பாக்டை ஏற்படுத்தல. உள்ள வந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் உள்ள வந்த ட்ரோன்களை எங்க நாட்டோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமும் அதே மாதிரி அமெரிக்காவோட விமானப்படை விமானங்களும் சேர்த்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான இம்பாக்டும் கீழே ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சில மணி நேரங்களில் ஈரான் கிட்ட இருந்து இன்னொரு வீடியோ வெளியாகுது. எத்தனை மிசைல்ஸ் அவங்க ஃபயர் பண்ணாங்க, இல்லை அது இம்பாக்டை ஏற்படுத்தினதா சில ஃபுட்டேஜ். அந்த மிசைல்ஸ்லாம் பார்த்தோன்னா அமெரிக்காவை வார்ன் பண்ற மாதிரி, அமெரிக்காவோட ஃபிளாகை போட்டு சில நபர்கள் மேலே ஏறி நிற்கிற மாதிரி, இல்லை இன்னும் இந்த மாதிரி சென்சிட்டிவான சில இமேஜஸ் அந்த மிசைலில் வச்சு அட்டாச் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா அமெரிக்காவும் அடிச்சிருக்காங்க, ஈரானும் அடிச்சிருக்காங்க. ஆனால் 2 பேரோட தாக்குதலையும் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு சரியா ஒரு ரிப்போர்ட் ஆனது கிடைக்கல. பந்தர் அப்பாஸ்ல இப்போ வரைக்கும் வெரிஃபை பண்ண ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல மிசைல் ஸ்டோரேஜ் சைட்ஸை அடிச்சதா நியூஸ் வெளியில வந்துட்டு இருக்கு. ஆனால் ஈரான் நடத்தின ஸ்ட்ரைக்ஸ்ல எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு எந்த நியூஸும் வெளியில வரல. ஏன்னா அவங்க ஹெவி சென்சார்ஷிப் பண்றதை கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மீடியா பர்சனும் அந்த ஒரு பேஸ்க்கு பக்கத்தில் இப்போ அலோவ் பண்ணப்படல. விசிபிளி பார்த்தோன்னா ஒரு 2 இடத்துல ஸ்மோக்ஸ் ஆன தெரிஞ்சாலும் அது எந்த இடத்துல இருந்து அது வருது, ஒருவேளை எதுவும் அமினிஷன் ரிப்போர்ட்ஸ் அடிச்சதா, இல்லை ஓப்பன் கிரவுண்ட்ல விழுந்ததா, இல்லை வேற ஏதாச்சும் ஸ்டோரேஜ் சைட்ல விழுந்ததா, எந்த ஒரு டீடைல்ஸும் தெரியல. கீழே இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அந்த இம்பாக்ட் எந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்றது தெரியல. அடுத்ததா ஓமனுக்கு ட்ரம்ப் அவர்களோட எச்சரிக்கை. இப்போ சமீபத்தில் ஈரான் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. என்னன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை டோல் கலெக்ட் பண்ண மாட்டோம், ஆனால் என்விரான்மெண்டல் ஃபீஸ் மற்றும் சேஃப் பேசேஜ் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு கட்டணத்தை நாங்கள் வசூலிக்க போகிறோம். ஃபியூச்சரில் வரக்கூடிய காலத்தில் ஓமனும் ஈரானும் சேர்ந்து இது ஒரு டோல் வேவாக மாற்றி 2 பேரும் சேர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த வழியாக வரக்கூடிய கப்பல்கள் கிட்ட இருந்து கட்டணம் வாங்கிறதுக்கான அந்த ஒரு திட்டத்தில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த 2 தரப்பும் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட அந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள். இந்த பக்கம் பார்த்தோன்னா மேற்கு பக்கம் பார்த்தோன்னா ஓமன், கிழக்கு பக்கம் பார்த்தோன்னா ஈரான். ஸோ இந்த 2 தரப்புக்குமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அதிகாரமானது இருந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல டோல் இம்போஸ் பண்றாங்கன்னா அது யாருனாலுமே இந்த இடத்துல மறுக்க முடியாத ஒன்றா மாறிடும். சர்வதேச சட்டத்திட்டங்கள் இருக்கு. யாரும் இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் வேவை அவங்களுக்கான சோக் பாயிண்டாக மாற்றக்கூடாது, இல்லை அவங்களோட சுயலாபத்துக்காக மாற்றக்கூடாதுன்னு. ஆனால் பல நாடுகள் இதை பண்ணிட்டாங்க. அதுலையும் குறிப்பாக இந்த மாதிரியெல்லாம் ஈரான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ ஈரான் கிளாஸ் எடுப்பாங்க, அது தனியாக ஒரு டாபிக். இப்போ ஓமனுக்கு என்ன ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்க, இல்லை ஈரானோட சேர்ந்து நீங்கள் டோல்ன்றதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா மொத்தமாக உங்களை காலி பண்ணிடுவோன்ற மாதிரி நேரடியாக ஒரு
மிரட்டல்ன்றதை கொடுத்துருக்காரு. இது வரப்போகிற காலங்களில் தான் எந்த அளவுக்கு சீரியஸாக இது இம்பாக்டை கொடுக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் ஈரான் இதுக்கப்புறம் டோல் வாங்குறதையோ அந்த ஃபார்மெட்டை வேணால் அவங்க மாற்றுவாங்க, அதுக்கு சொல்லக்கூடிய அந்த காரணத்தை வேணும்னா. ஆனால் டோல் வாங்க போகிறதுன்றதுல ஈரான் முடிவாக இருக்குன்றப்போ அமெரிக்காவோட இந்த ஒரு வார்னிங் எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுறேன், அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு வாங்க, அடுத்ததான் நான் செய்தியை சொல்கிறேன். இப்போ இந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படக்கூடிய ஒரு இடத்த நீங்கள் என்னடா திடீர்னு ரஷ்யா உக்ரைன்லேருந்து ஏதோ அப்டேட் எடுத்துகிட்டு வந்துட்டியா, இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுதுன்ற மாதிரி நிறைய நபர்களுக்கு அதை பார்க்குறப்ப தோணிருக்கலாம். ஆனால் இது ரஷ்யா உக்ரைனோ ஈரானோ கிடையாது. லெபனனில் இன்னைக்கு காலையில் இஸ்ரேல் டயர் பகுதியில் நடத்தின ஒரு ஏர் ஸ்ட்ரைக் தான். இந்த மாதிரி மொத்தமாக 40க்கும் அதிகமான இடங்களில் இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ் இன்னைக்கு காலையிலேருந்து நடந்துட்டுருக்கு. ஹெவி டிஸ்ட்ரக்ஷன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், ஹெவி டிஸ்ட்ரக்ஷன் லெபனனுக்குள்ளே இப்போ நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் கொஞ்சம் கூட அந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியல. இந்த சீஸ் ஃபயர்ன்றது கொண்டு வரப்பட்டது யாருக்கு ஃபேவராக போகுதோ இல்லையோ, இஸ்ரேலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவராக போகுது. ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து நேரடியாக ஈரானோட ஒரு யுத்தம், ஹமாஸோட ஒரு யுத்தம், ஹெஸ்புல்லாவோட ஒரு யுத்தம், ஏமனுக்கு எதிரான தாக்குதல், அந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ரண்ட்டில் வாரை ஃபேஸ் பண்ணுறதை விட ஒரு சீஸ் ஃபயரை அந்த இடத்துல டெம்பரரியாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான வேலையை அமெரிக்கா மூலயமா பார்த்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்ன்றதை அவங்க ஹெஸ்புல்லா மேலே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்டன்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு த்ரெட், அங்கேருந்து வந்து பேலிஸ்டிக் மிசைல் லான்ச் ஆனால் அதை இவங்களை டிடெக்ட் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிஷமாவது இவங்களுக்கு கிடச்சிடும். ஃபட்டா மாதிரி இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் லான்ச் பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஒரு 12லேருந்து 13 நிமிஷமாவது இஸ்ரேலுக்கான அந்த டைம் ஃப்ரேம் ஆனது இருக்கும். ஆனால் ஹெஸ்புல்லா சைட்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ராக்கெட்ஸ் மற்றும் அவங்களால லான்ச் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் வெறும் நிமிடங்களில், இன்னும் நொடிகள் கணக்கில் சொல்லணும்னா ஒரு 150 நொடிகளுக்குள்ளே இஸ்ரேலில் வந்து அதோட இம்பாக்ட் ஏற்படுத்தும். இது அதிகபட்ச டைம் ஃப்ரேம் தான். ஸோ ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு த்ரெட்டாக ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவுறாலோ, எந்தெந்த ஃப்ரண்ட்டிலேருந்து அவங்களுக்கு உதவிகள் வருதோ அத்தனை பகுதிகளில் இப்போ மோசமாக தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. லெபனனுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக் வார்னிங் நடந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி வார்னிங் கொடுக்கப்பட்ட அடுத்த ஒரு சில நிமிஷங்களில், ஒரு 10லேருந்து 15 நிமிடங்களுக்குள்ள அந்த பகுதியை சுற்றி ஹெவி ஏர் ஸ்ட்ரைக்ன்றதை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்க. மறுபக்கம் ஈரானும் சும்மா இல்லை, எப்படியாவது ஹெஸ்புல்லா கைகளுக்கு அதிகப்படியான வெப்பன்ஸை கொண்டு போகணும். ஏன்னா ரீசெண்டாக இப்போ ரஷ்யாவில் இருந்து ஷிப் பண்ணுச்சு, அதிகப்படியான ஆயுதங்கள் அதில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வெப்பன்ஸை ஹெஸ்புல்லாவுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளையும் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ ஏமன் மட்டும்தான் இந்த ஒரு சினாரியோக்குள்ள இன்க்ளூட் ஆகாம இருக்காங்க. அவங்களும் உள்ள வந்துட்டாங்கன்னா மீண்டும் 2025 எப்படி ஒரு சூழல் உருவாச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி விட்டுரும். கடைசியா ஈரானோட சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, ஈரான்ல வந்து இன்டர்நெட் சேவைகளானது இப்போ ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து பல மாசங்களா இல்லாத இன்டர்நெட் சேவையானது அந்த நாட்டோட சில பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. நாட்டு மக்களுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய செய்தியா, அமெரிக்காவோட அந்த அக்ரஷன் ஆனது ஈரானுக்கு எதிராக என்னைக்குமே வந்து பெரிய அளவில் அவங்களால நடத்த முடியாது. அது ஈரானுக்கு எதிராக நிலைக்கவும் நிலைக்காது. ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மிஸ் அட்வென்ச்சர் ஆனது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கானால பண்ணப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா யூஎஸ் அதுக்கான பதில சொல்லி ஆகணும்னு ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காரு. ரிப்பீட்டடா இந்த மாதிரி வார்னிங்ஸ் வந்து இவங்க கிட்ட வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஈரான் எந்த அளவுக்கு அந்த பிரஷரை தாங்க போறாங்கன்றது தான். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது அவங்களோட நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது, இல்லை இந்த யுத்தத்தில் வந்து அவங்க இன்னும் அமெரிக்கா கிட்ட பண்ணியில, இல்லை அவங்களோட ப்ரெஷரை தாங்கிட்டு இருக்காங்கிறது காமிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஆனால் ஆன் த கிரவுண்ட் ரியாலிட்டியில் அமெரிக்கா சீஸ் ஃபயர் வயலேஷனை பண்ணிட்டாங்க. அதுக்கு ஈரான் நினைச்சிருந்தாங்க எவ்வளோ பெரிய ஒரு ரிட்டாலியேஷன் வேணாலும் பண்ணியிருக்க முடியும். ஆனால் முதல் கட்ட தாக்குதல் நடக்கிறப்போ அதை விட்டுட்டு இரண்டாவது முறையாக அடிச்சப்போ தான் அவங்களோட ரிட்டாலியேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு தரப்புமே வந்து இப்போ அமைதியை நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ சிக்கல் என்னன்னா, இந்த இடத்துல நிலவக்கூடிய அமைதி ஹெஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய அளவு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஹெவியாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரான்ல இருந்து ஒரு வெப்பன் ஷிப்மெண்ட் கிளம்பி அது அத்தனை இடத்துலையும் அமெரிக்காவோட அந்த சர்வேலன்ஸ்ல இருந்து தாண்டி இல்லை பெக்காவேலி வழியாக உள்ளே வரப்போ அதை இஸ்ரேல் அடிக்கிறது, அதையெல்லாம் தாண்டி ஹெஸ்புல்லாவோட கைகளுக்கு போகிறப்போ நம்ம 100 பேக்கேஜ் அனுப்புறோம்னா அதில் 5லேருந்து 10 தான் அவங்களுக்கு கைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு லிமிடெட் சப்ளைஸை வச்சு எவ்வளோ நாள் அவங்களால இஸ்ரேலை சமாளிக்க முடியும் தெரியல. ஈரான் யுத்தம் முடிவுக்கு வரப்போ, ஒரு சீஸ் ஃபயர் வரப்போ கம்ப்ளீட்டாக ஹெஸ்புல்லாவை டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய வேலையை அந்த இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு மறக்காம சொல்லுங்கள். அண்ட் இன்டர்நெட் ஸ்டோர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா ஈரான்ல இருந்து ரொம்ப டிஸ்டர்பிங் ஃபுட்டேஜஸ் ஆனது வருது. இந்த மக்கள் போராட்டம், அவங்களுக்கு எதிராக ஐஆர்ஜிசி எப்படி நடந்துட்டாங்க, இல்லை ஐஆர்ஜிசியோட மெம்பர்ஸ்க்கு எதிராக வந்து போராட்டத்தில் இருந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சில ஆர்ம்டு மெம்பர்ஸ் எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க, ஐஆர்ஜிசிக்கும் அவங்களுக்கும் நடந்த ஃபைட், இதை பற்றின ஏகப்பட்ட விஷுவல்ஸ் ஆனது வெளியில் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு தனி வீடியோ வேணா சொல்லுங்கள், ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே பார்ப்போம். ஏன்னா எல்லாமே வந்து ஹைலி கிராஃபிக் கண்டென்ட், லைவ் அந்த ஃபயர் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தனியாக ஒரு வீடியோ கூட பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் தீபம் அது விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.